காசும் அதிகாரமும் இருக்கிற வரைக்கும் நாயுடுவோட தலை என்னைக்கும் சாயாது. இந்த இசக்கப்பட்டினத்துல ஆட்சி நடத்துறது நான் தான். அதை பறிக்கணும்னு எவனாவது நினைச்சா அவன் உயிரை பறிக்கிறதும் நான் தான். பேசுங்க, ஏதாச்சும் கேளுங்க. ஏங்க நீங்க தானுங்க பேசணும்னு சொல்லிட்டு மேலே கூட்டு வந்தீங்க. சரி விடுங்க, நானே கேட்குறேன். ஏதாவது பேசி இம்ப்ரெஸ் பண்ணிடணும். கொஞ்சோண்டு குளுக்கோஸ் கிடைக்குமா? நான் ஏன்னு கேட்பேன். நான் உங்க அழகுல மயங்கிட்டேன்னு சொல்லுவீங்க, அதானே? என்னங்க நான் கேட்குற இந்த 3 கேள்விக்கு ஒரே பதில் சொல்லிட்டீங்க. இவ்வளோ ஸ்பீடாக இருந்தாலும் ஃபாலோ பண்ண முடியாது. சரி இருக்கட்டும். எனக்கு முன்னாடி எத்தனை பேர் உங்களை பொண்ணு பார்க்க வந்தாங்க? 1 2 3 4 9 பேர். ஏன் கேட்குறீங்க? ஆத்தி பெரிய நம்பராக இருக்கே. இல்லை, அவங்க எல்லாத்தையுமே இப்படி தான் சிரிச்சு பேசுனீங்களா? அப்புறம் எப்படி முறைச்சா பேச முடியும்? என்னங்க கேள்வி இது? அதுவும் கரெக்டு தான். அவங்களெல்லாம் எங்கே ரிஜெக்ட் பண்ணீங்க? நான் கேட்குற கொஸ்டினுக்கு செட் ஆகலை. ஸோ லைஃப்க்கும் செட் ஆக மாட்டாங்கன்னு தோணுச்சு, அதான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் உங்ககிட்டயும் அந்த கொஸ்டின் கேட்கணும், அதனால தான் கீழே மாப்பிள்ளைகிட்டயும் பேசணும்னு கூப்பிட்டேன். கேளுங்க கேளுங்க. முன்னெல்லாம் நாங்கள் தான் கேட்போம், இப்போ நீங்கள் கேட்குறீங்க. கால மாற்றங்கள். என்ன ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? டக்கராக இருக்குன்னு சொன்னால் அசிங்கமாக போயிடும், சமாளிப்போம். நீங்கள் ஒன்றும் அவ்வளோ அழகெல்லாம் கிடையாதுங்க. ஆனால் உங்கள் கண்ணில் ஒரு இன்டெலிஜென்ஸ் தெரியுதுங்க. அழகா அறிவான்னு பார்த்தா அறிவு தான் முக்கியம் இல்லையா? ஆஃப்டர் மேரேஜ் ஜாப் போனால் ஓகேயா? ஒரு பொம்பளையோட சம்பாத்தியத்தில் நான் வாழ்கிறதா? ஆனால் சென்னையில் பொழப்பு போட்டோன்னா 2 பேரும் சம்பாதிச்சாகணும். போகலாங்க, போகலாம், நோ ப்ராப்ளம். இவ்வளோ படிச்சிருக்கீங்க, வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுல்ல? என்னோட ஃப்ரெண்ட்ஸை ஆஃப்டர் மேரேஜ் நான் போய் பார்க்கலாமா? பிகாஸ் சைல்ட்ஹுட்லேருந்தே எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்க. என்னடி சொன்ன? இப்போவே ஏதாவது சொன்னோன்னா பிரச்சனை ஆகிடும். இப்போதைக்கு நமக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம், அப்புறம் மொத்தமாக அறுத்து விட்ருவோம். எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கங்க நிறையா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஆணும் பெண்ணும் சமமா இல்லையா? இதெல்லாம் ஒரு கேள்வியாடி. சமம் இல்லைன்னு சொன்னால் சம்பந்தம் போயிடும். டக்கர் பீஸாக இருக்கா, கையை விட்டு போனால் எனக்கு கல்யாணமே நடக்காது. சமந்தாங்க, சமந்தான். கல்யாணத்துக்கு அப்புறமும் சமந்தாங்க. எது வந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாங்க ப்ளீஸ். ஓகே ஓகே, ரிலாக்ஸ், எல்லாமே ஓகே. என்னங்க இழுக்கிறீங்க? என்ன டவுட்டு? நோ டவுட். பட் உங்கள் வீட்டில் அக்கா தங்கச்சி யாராவது இருக்காங்களா? இங்கே பாருங்க, உங்களுக்கு நாத்தனார் கொடுமைன்னு எதுவுமே இருக்காது. இருந்தது ஒரு அக்கா, அவங்களும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ மலேசியாவில் செட்டில் சந்தோஷமா இருக்காங்க. அதனால அந்த பிரச்சனை எதுவும் உங்களுக்கு இருக்காதுங்க. அப்போ ஓகே, எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. மண்டபத்தை புக் பண்ணிடுங்க. அப்பாடா, சம்மி ஹீரோடா. என்னங்க பண்ணுறீங்க காலையிலேயே? என்னம்மா சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டியா? கல்யாணம்லாம் பண்ணால் பொண்டாட்டி சீக்கிரமாக எழுந்திரிச்சு காலையில் வெள்ளனமாக எழுந்திரிச்சு குளிச்சு தலை நிறைய ஈரத்தொண்டை சுற்றிட்டு கை நிறைய ஃபில்டர் காப்பி கொண்டு வந்து கொடுப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே அதெல்லாம் எதுவுமே நடக்கிற மாதிரி தெரிய மாட்டேங்குது. ஏன் நீங்கள் காஃபி போட்டால் காஃபியாக இருக்காதா? டீயா மாறிடுமோ? காஃபி போடுறியோ இல்லையோ, நல்லா காவடி போட்டுற. சரி, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப நாளாக இந்த போட்டி விளையிட்டு எரியவே மாட்டேங்குது. நீ வேற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தான் வரியா? எங்கேயாவது நீ தடிக்க விழுந்துட்டனா அந்த வழியை நீ தாங்குவ, நான் தாங்குவனா? அதான் ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்து பத்திரமாவா. ஷோ, பொண்டாட்டிய தங்க தட்டுல வச்சு தாங்குறாங்களே. என்னங்க திரும்புற இடத்துல எல்லாம் நின்னுட்டு இருக்கீங்க? ஆமா, உன்னெல்லாம் பார்த்துக்காம வேற யார் பார்த்துக்குவா? ஷோ, என் புருஷனுக்கு எப்பவுமே ஃபன் தான். ஏய், போகும்போது எங்கே போகிறேன்னு கேட்டால் நல்லா இருக்காது. எங்கேருந்து வருவ? ஹாலிடேன்ல ஒரு ஃபாரின் கிளைண்டோட மீட்டிங் இருக்கு, அதுக்கு போயிட்டு வரேன். நம்ம வேணா இந்த வீக்கெண்ட் வெளில போலாமா? ஹாலிடேனுக்கு நீ வேளச்சேரி வழியாவா போற?
ஆமா. பயங்கர டிராஃபிக்கா இருக்கும், நீ மத்திய கைலாஷ்வலியா போ. சரி ஓகே. ஆமா, நீ என்ன பண்ற? ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஐயோ, நம்ம புருஷனுக்கு நம்ம மேல எவ்வளவு அக்கறை. சொல்லு சித்தி, எப்படி இருக்க? பேசி ரொம்ப நாள் ஆகுது. ரேவதி என்ன பண்றா? அவ ஒர்க் போறது இருக்கட்டும், உன் புருஷன் என்ன உன்னை விட கம்மியா சம்பாதிச்சிட்டு இருக்கான்? ஏதாவது நிறைய சம்பாதிக்கிற வேலையை பார்த்து கொடுக்க வேண்டியது தானே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அவருக்கு கிடைக்கிறது நல்லதாவே கிடைக்கும். எங்களுக்குள்ள என்ன போட்டியா பொறாமையா? நாங்க என்ன ரேஸ்லயா ஓடிட்டு இருக்கோம்? சரி, அது ஓம் பாடு பல லட்சம். ஆமா, அவர் ஒழுங்கா உன்னை பாத்துக்கிறாரா? வெளியில கிளியில கூட்டிட்டு போறாரா? கோவப்பட்டு அடிக்க கிடிக்க வரானா? ஏய், ஏதாவது இருந்தா சொல்லுடி, உள்ளே வச்சு கவலைப்பட்டு இருக்காத. சித்தி, ஃபோன் பண்ணியா, சாப்பிட்டியா, எப்படி இருக்க, சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டுட்டு அகைன் அடுத்த மாசமும் இப்படி ஃபோன் பண்ணி இப்படி கேட்கறதோட நிறுத்திக்கோ, சரியா? அதை விட்டுட்டு இந்த ஃபேமிலி கவுன்சிலிங்லாம் பண்ற வேலை வச்சுக்காத. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி. மேரேஜ் லைஃப்ல நான் மாஸ்டர் டிகிரி முடிச்சு PhD பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு இந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்தா பொழைச்சிப்பேன்னு பார்த்தா நீ என்னமோ ஓவரா பண்ற. ஐயோ சித்தி, நானே இதெல்லாம் மேனேஜ் பண்ணிப்பேனே தவிர உன்கிட்ட அட்வைஸ்னு வந்து கண்டிப்பா நிக்க மாட்டேன். அப்படி நின்ன என்ன செருப்பால அடி. அதுவும் 2 செருப்புல ஒரு செருப்பை வாயில கவிக்கிட்டு இன்னொரு செருப்பால சப்பு சப்புன்னு அடி. அதானே, நல்லது சொன்னா நம்ம பேச்ச யாரு கேக்குறாங்க? சரிடி, நீ போய் உன் புருஷன் பின்னாலேயே மாலா மாலான்னு போய் அல. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடு. ஏய் சீ, வாய் மூடுறி. இவ்வளோ ரகசியமா யார்கிட்ட பேசுற? எங்க சித்தி. ஓ, அதே இவ்வளோ யோசிச்சு சொல்ற? சித்திட்ட தான் பேசுறேன்னா நல்லா நெத்தி போட்ல சொல்ற மாதிரி அடிச்சு சொல்ல வேண்டியதானே? எங்க கிருஷ்ணவேணி சித்தி. சரி ஓகே, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. நான் சாம்பார் செஞ்சு வச்சிருக்கேன், நீங்க பாத்திரம் கழுவிடுங்க. ஓகே? ஏய் நில்லு, எதுக்கு நான் ஏன் பாத்திரம் கழுவணும்? நீங்க தானே சொன்னீங்க ஆணும் பெண்ணும் சமம்னு. பாய் போக்கி. ஓ ஓகே, பலபலன் கழுவி வச்சிடுறேன். ஆணும் பெண்ணும் சமம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா என்ன உண்மையுமே வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டா பார்த்துக்கிறேன். ஷிட். இங்க இந்த லுக் உங்களுக்கு செட்டே ஆகல. நீங்க கொஞ்சம் பியர்ட் வச்சு ஃபார்மல்ஸ்ல இன் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா தேவதை மாதிரி இருப்பீங்க. ஏய் நாம்லடி. ஐயோ சாரி, தேவதூதன் மாதிரி இருப்பீங்க. ஆமா, உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்ப என்ன இதே கெட்டப்ல தானே ஓகே பண்ண. இப்போ மட்டும் என்ன திடீர்னு? ஓ அதுவா, என்னோட டிஎல் பியர்ட் வச்சிருப்பாரு, பார்க்க செம்ம மேன்லியா இருப்பாரு, அதனால தான் உங்களுக்கு சொன்னேன். நம்ம வேணா அவர் போற சலூனுக்கே இந்த வீக் போலாமா? அப்போ உன் டிஎல் என்னை விட மேன்லியா தெரியறான், அப்படிதானே? என்னங்க, என் புருஷன் இன்னும் எனக்கு மேன்லியா இருக்கணும்னு ஆசை, அதனாலதான் சொன்னேன். உங்க மைண்ட் ஏன் இப்படிலாம் யோசிக்குது? நீங்க சில்லா இருங்க, ஆபீஸ் போயிட்டு வாங்க, அப்புறமா பேசிக்கலாம். அதாவது நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அப்படிதானே? போகும்போதே மூட் அவுட் பண்ணிட்டு சை. இதுக்குதான் உன்னெல்லாம் கட்டிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்ச அப்புறம் வேலைக்கும் போக கூட ஒன்றுத்துக்கும் போக கூடாதுன்னு அடக்கி வச்சிருக்கணும். இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. நீங்க கூட தான் உங்க ஆபீஸ்ல ரோசி மேடம் பத்தி என்கிட்ட சொல்லிருக்கீங்க. ஓ, இப்ப நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்லுவ, அப்படிதானே? ஏன் நீங்க என்ன பட்டிமன்றம் பண்ணி ஆடிட்டு இருக்கோம்? ஐயோ, எதுவுமே எனக்கு சரியா படுற மாதிரி தோணல. நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க. எது நான் தப்பா புரிஞ்சுக்கிறேனா? அப்போ டிஎல் சரியா புரிஞ்சுக்கிறான், அப்படிதானே? வேணாங்க, இப்படிலாம் தப்பா பேசாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அப்படியே மண்டலம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஏய் நடிக்காதடி. எப்ப பார்த்தாலும் ரகசியமா போன் பேசிட்டு இருக்கிறது. என் ஃபேமிலி கிட்ட பேசுறேங்க. அப்ப நான் என்ன அனாதையடி? நான் தான் உன் ஃபேமிலி, அது உங்க அப்பா அம்மா ஃபேமிலின்னு சொல்லு. இதுல வேற சாட் பண்ணும்போது மறைச்சு வச்சு சாட் பண்றது. ஏய், சாட் பண்றியா சீட் பண்றியா? என் ஆபீஸ்ல ஒழுங்கா வேலை பார்க்கலன்னு என்ன திட்டினாங்க. அது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக அப்படி மறைச்சு பேசினேன், அவ்வளவுதான். எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கே. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? என்னமோ சொல்றேன். சே, ஏண்டி உன்னை அன்பா தானே பாத்துக்கிட்டேன். என்னது அன்பா?
உன் பேரன்பை பத்தி எனக்கு தெரியாது. ஏண்டி 6 மணிக்கு மேல எங்க வீட்டு பொம்பளைங்க வெளியே போக கூடாது, நீ என்னடி 10 மணிக்கு மேல வர? இரு, இந்த வீட்டுக்கு எவன்லாம் வரான் போறான்றத சிசிடிவி வச்சு பாக்குறேன். வீட்டுக்கு வெளில ஸ்பை கேமரா வச்சுக்கிட்டு இருக்கான். நீ இல்லாத நேரத்துல எவன் நம்ம வீட்டுக்கு வராம போறான்ட்டு ஸ்பை வேலை பாக்குறதுக்கு தானே. அன்னைக்கு மாடியில நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டு இருந்தியே, அது எதுக்கு? பக்கத்து வீட்டுக்காரன் எவனாவது என்ன சைட் அடிக்கிறானா இல்ல நான் அவனை சைட் அடிக்கிறேனா இத பாக்குறதுக்கு தானே. நோக்காதே பிறனை நோக்காதே, பிறன் மொழி நோக்காதே. டேய் குட்டி குஞ்சா, போடா உள்ள. நோக்காதே பிறனை நோக்காதே, பிறன் மொழி நோக்காதே. அன்னைக்கு கிளையண்ட் மீட்டிங்னு சொன்னதும் இந்த சைடு போகாத, டிராஃபிக் அதிகமா இருக்கும், இந்த சைடு போன்னு அப்படியே அக்கறையோட சொன்னியே, அது எதுக்கு? நான் ஹோட்டலுக்கு தான் போறேனா இல்ல வேற எங்கேயாவது போறேனான்னு வேவு பாக்குறதுக்கு தானே. சரி நம்ம புருஷன் தானே, இப்ப திருந்திருவாரு அப்ப திருந்திருவாருன்னு பார்த்தா ஐயோ இது முத்தி போச்சு போச்சு, இல்ல நாசமா போச்சு. ஏய் என்னடி முத்தி போச்சு? இங்க பாரு, என்ன லூஸ் ஆகிட்டு நீ வேறமா எஸ்கேப் ஆவறியா? இது இப்படி விட்டா சரிப்பட்டு வராது. உன் சேட்டை காட்டுறி, உன் சேட்டை காட்டுறி. ஹலோ, நான் எதுக்கு என் சேட்டை உங்ககிட்ட காட்டணும்? இட்ஸ் மை பிரைவசி. ஏய் நான் உன் புருஷன்டி, புருஷன்ட்ட என்ன பிரைவசி? இங்க பாரு, நீ யார்கிட்ட பேசுற என்ன பேசுற எல்லாத்தையும் இப்ப பாக்கணும். மரியாதை எடுத்து காட்டு, சேட்டை இப்பவே எடுத்து காட்டுறி. ஐயோ ஐயோ ஐயோ, நல்லா நம்பி ஏமாந்துட்டேன். ஐயோ, அப்பவே என் தம்பி சொன்னான், இந்த கண்ணு நம்பாத, இந்த கண்ணு பார்க்க ஆந்த கண்ணு மாதிரியே இருக்குன்னு. நான் தான் ஏதோ இன்டர்வியூல செலக்ட் பண்ற மாதிரி செலக்ட் பண்ணி தொலைச்சிட்டேன். அது சரி, இன்டர்வியூல யார் இப்பெல்லாம் உண்மையா பேசுறா? போச்சு, என் லைஃபே போச்சு. சீ. ஏய் இந்த ட்ராமாலாம் நிறைய பார்த்தாச்சடி. என்ன சொன்ன? ஆணும் பெண்ணும் சமமா? இன்னைக்கும் ஆம்பளை தாண்டி. இது சரிப்பட்டு வராது. இது எப்படியாவது தீர்த்து கட்டியே ஆகணும். என்ன பண்ணலாம்? சித்தி சொல்லுடி என் அக்கா பெத்த மகளே. நீ சொன்ன மாதிரி ஆகிடுச்சு சித்தி. நீ என்ன சப்ப சப்ப நாள் அடி கூட அடிச்சுக்கோ. எனக்கு எப்படியாவது அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லு சித்தி. அவன் சைக்கோவா மாறிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சித்தி. எதுவும் பண்ணாத, அவனை அவன் போக்கிலே விடு. அவன் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் பண்ணிடு. ஆனா ஒண்ணு, ஒரு இடத்துல அவன் லாக் ஆவான், அப்ப அவனை விடாத. அதுக்கு எந்த ஐடியா வேணுமோ, எந்த நேரத்துல வேணும்னாலும் எனி டைம் இந்த சித்திக்கு கால் பண்ணு. கல்யாணத்துக்கு முன்னாடி மம்மி மாதிரி பார்த்துப்பேன் மம்மி மாதிரி பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு இப்போ நீ என்னடி மம்மி மாதிரியே படுத்திருக்க? இந்த நேரத்தில் எவன்டி உனக்கு மெசேஜ் பண்ணுறது? ஒருவேளை அந்த டிஎல்லாம் இருக்குமோ? வாட்ஸ்அப் எல்லா பசங்களையும் பொம்பளை பேர்லயே சேவ் பண்ணி வச்சிட்டாளா? டேய், என்னதான்டா பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, உன்கிட்ட சண்டை போட்டதுக்கு ஒன்றும் எங்க அப்பா அம்மா என்ன கட்டி கொடுக்கல உனக்கு. சாரி, ஒரு கியூரியாசிட்டியில் எடுத்துட்டேன். மண்ணாங்கட்டி. சாரி, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். அவனை அவன் போக்கிலே விடு. ஒரு நிமிஷம். உனக்கு என்ன இப்போ? நான் யார்கிட்ட என்ன பேசுறேன் எப்படி பேசுறேன்னு தெரியணும், அவ்வளவுதானே? அப்படிலாம் இல்லை. அப்படிதான். இந்த புடி புடி, உன் போனை கொடு. குடு. எதுக்கு? குடு.
இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். குடுடா. என் போனை நீ எவ்வளவு நாள் வேணா வச்சுக்கோ. உனக்கு எப்ப இல்ல தோணுதோ நீயே வச்சுக்க, நீயே வச்சுக்க. இல்ல இல்ல எனக்கு வேண்டாம் வேண்டாம். புடி புடி உன் போன் புடி. ஏய் இல்ல வேண்டாம், அதெல்லாம் பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். சொன்னா கேளு. வேண்டாண்டி, டிவோர்ஸ் ஆயிருண்டா.